இதான் நம்மளோட ஃபுல் டைட்டில். இதில் பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லை நான் ஏற்கனவே போட்டேன்னா என்ன. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இருங்க, நைட்டு இருங்க, நம்ம தூங்கிட்டு வந்துடுறேன். தூங்காத இப்போ. இதோட 2வது நாள். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சில புது ப்ராடக்ட்லாம் வாங்கி போடுவோம். இன்றைக்கி அந்த புது ப்ராடக்ட்லாம் வாங்கி போடாமல் இது பண்ணதான் இல்லை. நான் இந்த வீடியோ முடிக்கதான் இல்லை. இதுக்கே 14 போச்சு. ஃபஸ்ட்டு தீர்ந்து போனதெல்லாம் அப்படி ஆர்டர் பண்ணிக்கலாம். லைனாக ஆர்டர் பண்ணிக்கலாம். லைனாக ஆர்டர் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பொருளை எடுத்துகிட்டு போகணும். இது ஏற்கனவே இதுதான் நான் தான் பார்க்கவே இல்லை. அது வந்து சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு போகிறோம்னா ஃபஸ்ட்டு போய் குப்பியில் போட்டு வந்துடுவோம். அந்த இது வேறு அப்போ பார்த்தாலும் மக்களே. ஆனால் நீங்கள் அது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணலைன்னா அதையும் பண்ணி விட்டுருங்க. சவுண்டு கேட்குதா? இந்த ஃபோட்டோவில் இருக்குதுன்னா இல்லை, என் தங்கச்சி தான். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அவளை நான் தூக்கியில் வச்சுருக்கேன். மற்றபடி நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. தத்தபரோடு கதை விட போகிறாரு. தத்தவரது கடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களா? கஸ்டமர் யாருமே வர மாட்டேங்கிறாங்க. யாருமே வர மாட்டேங்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரில் உங்களுக்கு பார்ட் 3 வேணும்னா ஒரு கமெண்ட்டு போட்டுருங்க. நீங்கள் அந்த பத்திரம் லைக்கசி கொடுத்துட்டீங்க, ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுக்கத்தான் கொஞ்சம் லேட் பண்ணுறீங்க. அதனால் நான் இந்த வீடியோ போடலான்னு போட்டேன். 11 கொடுத்துட்டீங்களா? 10 சப்ஸ்கிரைப்ஸ் கேட்டிருந்தேன், அதான் நீங்கள் ஒன்றும் கொடுக்கல. கொடுத்துருவேன்னு ஒரு நம்பிக்கை. வாங்க மக்களே, இப்போ நம்ம எல்லாத்துக்கும் விலை போட ஆரம்பிச்சிடலாம். சேஞ்சா இல்லை இதா? நான் இதுக்கே போய் பார்த்துட்டு இருக்கேன். காசுடா, இந்த பக்கம் திரும்பு.
கரெக்டான காசு கொடுத்துருக்காரு. அதனால தான் பச்சை கலர் காமிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி $7 மக்களே, $7. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ டாலர்ஸ் இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ டாலர்ஸ் தான் இருக்குது. அந்த கொரன்னு கேட்குறதுல ஒரு வயசு, அது நான் மைக்கில் போட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ஸ் கேட்குது. இந்த இதில் அது கேட்குதா இல்லையான்னு பாருங்கள். ஒரு சுகர் பாக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பொருளாக வேணும்ட்டு எது வேணும்? $7, $4, $8, $14 இல்லை பாதி. எவ்வளோ டாலர்ஸ்க்கும் இருக்குங்க. எனக்கு நான் அந்த காஃபி இது இருக்குல்ல மக்களே, அது வாங்கலான்னு இருக்கிறேன். அதுதான் கொஞ்சம் விலை குறைஞ்சுமா இருக்குது. இதை வாங்குற வரைக்கும் நான் வீடியோவே முடிக்க மாட்டேன். பழக்கிற போகலாம். நீ வாங்கி தெரியா நீ? கொஞ்சம் வீடு எங்கே யூஸ் பண்ண மாட்டல. எனக்கு தெரிஞ்சு இவனோட சரி பண்ணுற ஃப்ரீட்டேன். ஒரு பிசி கேமு மொபைல் கேம்லாம் இல்லை. ஒரு சேர உட்காந்துட்டேன்னு எந்திரிச்சு வணக்கம் வைக்கிற மாதிரி தான் இது பண்ணுவான். பொறுத்த வரைக்கும் ஒரு பாஸ்தா, அப்புறம் ஒரு 2 பிரெட் பாக்கெட்டு $1 கொடுத்துருவோம். இது $8 சார். இதை நான் விலை அதிகரிக்கலாம்னு இருக்கிறேன். அடுத்த பாட்டில் சரியான வியாபாரம் இருக்குது. 3வது பாட்டு கேட்டிங்கன்னா சரியான வியாபாரம் மக்கள், சரியான வியாபாரம் இருக்குது. புது பாடு வேறு வாங்கி போட்டோமா, அது வேறு விலை மாற்ற மிச்சிருக்கோம். அது விலை மாற்றாமல் நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏற்கனவே விலை மாற்றாமல் தான் நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். $10 வாங்கியிருக்காங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். $10 ஓட்டன் சார். சேர்த்துட்டு $10 லாபம் கிடைக்குதாச்சு. அதுவும் வச்சு $10 லாபம் கிடைக்க போகுது. கிட்ட $10 நாங்கள் $10 சில்லறையா? நம்ம பேசாமல் $5 கொடுத்துருவோம். $10 ஆச்சு. சுகர் பாக்கெட் ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா அவனுக்கு தான் முடியல, அவனுக்கு நஞ்சு போயிருக்காரு அந்த தொப்பி ஒரு நிமிஷம்
சரி, $14 புள்ளி $14. ஓகே, $14 சேல்ஸ். என்கிட்ட அழைச்சிட மாட்டாலும் நம்ம போன மகளே புள்ளி போகிற வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? நான் ஊற்றி பார்த்தேன். இல்லை வேணாம் ஆனால் கொஞ்சம் நேரம் அனுப்பிச்சிடுறோம். எந்த பொருளுமே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை $1 இவர் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்து விடு. $1 இவர் கொடுக்கணும். அதையும் நம்ம கொடுத்து விட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சு. இதோட இந்த நாள் முடிச்சுக்கலாமா? எந்திரிச்சோன்னா அந்த நாள் முடிஞ்சிடும். எந்திரிச்சு அந்த அப்படியே மாதிரி ஒன்று இருக்குது, அதான் தனம். தூங்கிடலான்னு ஒரு முடிவு எடுத்து அப்படியே விட்டு வெளியே வந்துக்கலாங்க. இது 2 பாக்கெட் இருக்குது. ஆனால் நிறைய பொருள் காலியாக இருக்குது. இந்த நாளை முடிச்சுக்கிட்டு போய் பார்ப்போம். ரெண்டு விலை ஏறிக்கு, ஒன்று குறைஞ்சிருக்கு. என்ன குறைஞ்சிருக்கு? பாசம் 2 விலை ஏறி இருக்கு. பாக்கி கடன் வாங்கிக்கலாம். அந்த புது பாடிட்டு வாங்குறதுக்கு கடன் அப்ளை. 10,000 2,000 இருக்குது. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புது ப்ராடக்டில் வாங்கலாம். கம்ப்யூட்டரில் போய் இது பண்ணி அந்த புது ப்ராடக்ட் வாங்குறோட முடிக்க மாட்டேன். எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ முடிக்கணும். எனக்கு நிறைய அடுக்கி வைக்கிற வேலைலாம் இருக்கு. சரி, இதை வச்சு எந்திரிச்சு அந்த புது பாடியில் இதுக்குள்ளே போனால் அந்த மேலே கீழெல்லாம் இருக்குமே. நம்ம புது பாடிட்டு வந்துருச்சு. இதை ஒவ்வொன்றா ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் சேர்த்து வேறு நம்ம ஒரு விச்சை வேறு வாங்கணும். ஏன்னா பால்லாம் கெட்டு போச்சுன்னா பால் எப்பவும் பார்த்தாலும் பிச்சுக்குள்ளே தான் வைப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறேன், அது பிச்சுக்குள்ளே தான் இருக்கணும். சரி, இது எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். இது ஆர்டர் பண்ணியாச்சு. இது ஆர்டர் பண்ணியாச்சு. எவ்வளோ இருக்குது? இது ஆர்டர் பண்ணி வச்சுருவோமா? ஒரு பிச்சை ஆர்டர் பண்ணிக்குவோமா? சரி, ஒரு பிச்சை ஆர்டர் பண்ணிக்குவோமா? என்ன கிடக்குது? ஒரு பிச்சை ஆர்டர் பண்ணிட்டு
கடை இது மூலமாக பெருசாகிக்கலாமா? $10,000 போனால் நமக்கு ஒரு வேலைக்காரன் கிடைப்பான். இதை ஆர்டர் பண்ணிக்கலாம். பட்ஜெட் மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியாச்சு. ஒரு ஃப்ரிட்ஜை மட்டும் ஆர்டர் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா $2,000. இந்த கேமில் $2,000. இது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இது பெண்டு கண்டு போகிறதுக்கு இது எங்கே வைக்கலாம்? ஏன்னா குட்டி பிச்சு $2,000. நான் இப்போ எதுக்கு இதை சாதாரண பிச்சு $2,000. இந்த பிச்சு $3,000 விற்றுக்கிட்டு இருந்தானு, $3,500. அதாச்சு சாதாரண பிச்சு $2,000. அதுக்கு நம்ம கொஞ்சம் பொருள் தான் வைக்க முடியும். அதுவே கொஞ்சம் செலவு பண்ணி நம்ம பெரிய பிச்சு வாங்கிட்டோன்னா ஒன்றா 2-3 பொருள் சேர்த்து வச்சுக்கலாம். இது எங்கே வைக்கிறேன்? இங்கே வைக்க வேணாம். இங்கே வச்சுக்கலாம். எல்லா பொருளையும் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இது என்னது? நம்ம அந்த இதை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். இதை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வச்சுக்கலாம். அந்த வாட்டர் கேன்லாம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஏன்னா அது கெட்டு போயிடும். வெளியே வச்சா பூச்சி புழுலாம் அங்கே இருக்கும். நான் நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறேன். மூணு பொருள் தான். ஒன்றா இது நம்ம ஒரு வாட்டி வாங்கினா 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் வாங்கினேன். வாய்ஸ் கிளியராக இருக்குதா இல்லை அதே மாதிரி கடுக்கு முடுக்குன்னு தான் இருக்கிறா? அடுத்து என்ன? இந்த கேம் முடியாது மக்கள். எவ்வளோ பாட்டு எடுத்தாலும் இது ஓடிட்டே இருக்கும். 60வது பாட்டு எடுத்தாலும் சரி, 3வது பாட்டு எடுத்தாலும் சரி. சரி, அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிற கமெண்ட்டை சொல்லிடுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம்? நாங்களே சொல்லிட்டா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நீங்கள் ஏதாச்சும் பேய் கேம் விளாடணுன்னா அந்த கமெண்ட் பண்ணிவிடுங்க.
காலையில் சொடக்கே வந்துச்சு மக்கள். இந்த புது படையெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. இன்னும் நீங்கள் அதில் திருப்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணணும் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணலைன்னா அதே பண்ணி விட்டுருங்க. ஒன்றும் 10 நாளைக்கு வீடியோ வராது. அதுக்கு வேணால் நான் ஷார்ட் வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அதனால் ஷார்ட் வீடியோ வர ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா அதுவும் வராது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டு பண்ணிக்கோங்க. சரி மக்களே, வீட்டு போகிற கேஷ் அடைச்சி வச்சிடலாம். சும்மா இருக்குது. எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு இந்த கேம் போய் முடிச்சுட்டு போகிறோம். எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு போகிறோம். எல்லாத்தையும் அடுக்கி விட்டே போகிறோம். ஏதாச்சும் டாஸ்க் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணி விடுங்க. அதாவது கேம் டாஸ்க்கு. ஆனால் உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் மறந்துட்டோமான்னு இல்லை செக் பண்ணிருக்கேன். அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் மறந்துட்டோன்னா மறந்துட்டோம். சரியா மக்களே? இங்கே நம்ம கீழே அடுக்கி வச்சிடறோம். எல்லா பக்கமும் ஃபுல்லாக இருக்குது. பாட்டில் வேணுமா? என்ன பாட்டிலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் மூட்டை அடுக்கி வச்சுட்டு போயிடலாம். பாய் மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வெள்ளைக்கான போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்